இன்றைக்கி என்னுடைய வேலை பார்த்தீங்கன்னா, இந்த கிளீனிங் ஒர்க்கெல்லாம் ஆரம்பிச்சது. பீரோ ரொம்ப நாளாவே கிளீன் பண்ணணும்னு நினச்சிட்டு இருந்தேன். அதை கிளீன் பண்ணாமே அப்படியே விட்டுருந்தேன். ஆனால் இன்றைக்கி எல்லா சாரியும் எடுத்து போட்டாச்சு. சாரியெல்லாம் கொஞ்சம் கழிக்க வேண்டியிருந்தது. அதெல்லாம் கழிச்சிட்டு அயனிங் செல்ஃபில் அடுக்கி வச்சாச்சு. அப்புறம் வந்து தேவையில்லாத சாரியெல்லாம் கழிச்சு விட்டுட்டாச்சு. இதை எடுத்து போட்டவரை தான் ஆலோசனை பண்ணேன். அவர் இருந்தால் நல்லா இருந்திருக்க வேணும். ஏன்னா அவர் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணியிருப்பார். வேலை குயிக்காகவே முடிஞ்சிருக்கும். இது 8:00 ஆரம்பித்தாங்க. 12:30 அந்த ரேஞ்சில் தான் முடிஞ்சது. அப்புறம் வீட்டு வேலையெல்லாம் அவசர அவசரமாக கம்ப்ளீட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் சமையலுக்கு வந்தேன். இந்த சாரி கழிக்க காரணம் முக்கியமாக வரிசையாக ஃபங்க்ஷன் வருது இல்லையா, அதுக்கு நிறைய சாரி கிடைக்கும். இந்த பீரோவை திறந்து பார்த்தாருன்னா நிறைய சாரி தான் இருக்குங்கிற மாதிரி சொல்லுவார். அதை அவாய்ட் பண்ணுறதுக்காகவே சாரியெல்லாம் நிறையவே கழிச்சு விட்டாச்சு. தேவையில்லாத சாரியெல்லாம் கழிச்சு விட்டாச்சு. இன்றைக்கி என்னுடைய மெனு என்னென்னு பார்த்தீங்கன்னா, தக்காளி போட்டு ஒரு கிரேவி, அப்புறம் வந்து அவரைக்காய் போட்ட ஒரு அவியல், முருங்கைக்கீரை போட்டு ஒரு புளிசேரி, அப்புறம் வந்து சப்பாத்தியை ரெடி பண்ணிக்கிட்டேன். இந்த சப்பாத்தி பார்த்திங்கன்னா நைட்டுக்கும் அவருக்கு எடுத்துக்கலாங்கிற முறையில் தான் பண்ண ஆரம்பித்தேன். ஏன்னா 2 சப்பாத்தி எனக்கும் அவருக்கு நைட்டுக்கு தேவையான சப்பாத்தியும் ரெடி பண்ணிக்கலான்னு போட்ட ஆரம்பிச்சாச்சு. டைம் பார்த்திங்கன்னா ஒரு 12:30 தான் ஆரம்பித்தேன். இதை முடிக்கிறதுக்கு ஒரு 2:30 2:45 அந்த ரேஞ்சுக்கிட்ட ஆயிடுச்சு. இருந்தாலும் நமக்கு மட்டும்தானே. மோஸ்ட்லி எல்லா ஹவுஸ் ஒய்ஃபும் யோசிக்கிற மாதிரி தான். தனியாக இருந்தால் ஒரு சிம்பிளான ஏதாவது வெரைட்டி ரைஸ் பண்ணிக்கலாம் அந்த ஆலோசனை தான் இருந்தேன். ஆனால் அப்புறம் தான் ஆலோசனை பண்ணேன். எனக்கு ஒரு வெரைட்டியான ஒரு தாலி தேவைப்பட்டது. அதாவது ஒரு பிளேட்டு பண்ணலாம் அப்படிங்கிற ஐடியாவில் தான் பண்ண ஆரம்பித்தேன். ஏன்னா கொஞ்சம் லேட் ஆனாலும் ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. நம்ம மட்டும்தான் அந்த ஐடியாவில் தான் பண்ண ஆரம்பித்தேன். இன்றைக்கி எனக்கு இது எல்லாமே எனக்கு பிடிச்ச ஐட்டம்னு சொல்லலாம். அந்த அவரைக்காய் அவியல், அப்புறம் முருங்கைக்கீரை புளிசேரிலாம் எனக்கு ரொம்பவே பிடிக்கும். அதாவது எந்த வேலை நீங்கள் ஆரம்பித்தாலும் டைமில் இந்த டைமுக்குள்ளே தான் ஆரம்பிக்கணும் அந்த மாதிரிலாம் ஆலோசனை பண்ணாமல் நம்ம ஆரம்பிக்கிற எல்லா டைமுமே நல்ல டைம் தான் அப்படின்னு நினச்சி வேலையை ஆரம்பித்தோன்னா சூப்பராக முடியும். என்னுடைய சூப்பரான பிளேட்டும் ரெடி.